எல்லாம் முடிஞ்சிருச்சு. சபரி அவுட் ஆஃப் நாமினேஷன்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன். பட் பிக் பாஸ் லாஸ்ட் மினிட்ல அது பிராங்க்னு சொல்லிட்டாராம். பிராங்க்னு சொன்னாருன்னா அப்போ எதுக்கு இப்படி ஒரு டாஸ்க் வச்சு எல்லாரையும் பச்சை மிளகாலாம் சாப்பிட வச்சாருன்னு தெரியல. 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்று வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா டாஸ்க் வச்சு பிராங்க் பிளான் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து சாண்ட்ராவை சேவ் பண்ணுறதுக்காக இந்த டாஸ்க்கை டிசைன் பண்ணியிருந்துருக்கலாம். எல்லோரும் சாண்ட்ராவை சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். பட் வினோத் அண்ணா வந்து சாண்ட்ராவை சொல்லலை, அவர் வந்து சபரியை சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து மொத்தமாக ஓட்ஸில் சபரிக்கு ஒரு ஓட் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. சபரியை சேவ் பண்ணணுன்னே இவங்க அந்த பிளானை கேன்சல் பண்ணியிருந்துருக்கலாம். இது 2ல் எது வேணால் நடந்திருக்கலாம், நமக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அண்ட் அவங்க எல்லோரும் ஓட்டிங் ஆர்டரில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வினோத் அண்ணா, செகண்ட் திவ்யா, தேர்ட் வந்து சபரி, ஃபோர்த் வந்து அரோரா, ஃபோர்த் வந்து விக்ரம், ஃபிஃப்த் அரோரா அண்ட் சிக்ஸ்த் வந்து சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. இப்படி தான் ஓட்டிங் ஆர்டர் இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங்கிறது நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லை. அது வந்து ரொம்ப டாப் சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. யாருக்கிட்டேயுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போல்லாம் சுத்தமாக வரதில்லை. மோஸ்ட்லி வெளியே வர்றது எல்லாமே ஓரளவுக்கு ஃபேக் நியூஸாக தான் இருக்கும். கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணால் எப்போ வேணால் எல்லா சினாரியோஸும் மாறலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.